ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது டின்னருக்கு கூட வச்சுக்கலாம். முள்ளங்கி ரொட்டியும் ஒரு ஆனியன் ரைத்தாவும் தான் செஞ்சுருக்கேன். வாங்க நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரே ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா இலை, அடுத்தது கோதுமை மாவு. இது நான் வீட்டில் அரைச்சி வச்ச கோதுமை மாவு. இதில் ஒரு 3/4 கப்புக்கு நான் இந்த கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த முள்ளங்கி ரொட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் டெய்லி சாப்பிட்லாம். ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம இந்த முள்ளங்கி, இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கோதுமை மாவோட பிசைஞ்சு ஒரு ரொட்டி மாதிரி செய்கிறோம். சப்பாத்தின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் நான் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சம்மருக்கு இந்த மாதிரி முள்ளங்கி எல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். நம்ம ஒரு சாம்பார், கூட்டு, பொரியல் இப்படிலாம் செஞ்சு கொடுத்தா இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்ம சாப்பாடு கொடுக்கும்போதே அந்தந்த காயோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பேரெல்லாம் மாற்றி புதுசாக நம்ம புது ரெசிபியெல்லாம் நிறைய கொடுக்கணும். இந்த சம்மரில் குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ரெசிபி கொடுத்து இப்போ இந்த லீவ் சமயத்தில் தான் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் உடம்ப தேற்றலாம். இப்போ இந்த முள்ளங்கியை சுத்தம் பண்ணி நான் நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன். முள்ளங்கி வந்து சுகர் பேஷண்ட்லாம் நிறைய சாப்பிடலாம். நீர்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறி. நம்ம கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து இது தடுக்கும், வராமல் தடுக்கும். நம்ம அடிக்கடி இதையெல்லாம் சாப்பிடணும். முள்ளங்கி வந்து பச்சையாகவே சாப்பிடக்கூடிய ஒரு காய்கறி தான். சாலட்லலாம் போட்டு சாப்பிட்லாம். இந்த முள்ளங்கியை நம்ம மசாலா சேர்த்து கோதுமாவோடு சேர்த்து ஒரு ரொட்டி மாதிரி செய்ய போகிறோம். இது ஒரு 2 சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், நம்ம டின்னருக்கும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஒரு முள்ளங்கியை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 2-3 பேருக்கு இந்த ஒரு முள்ளங்கி போதும். பாருங்கள், இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது மசாலாலாம் நான் என்னென்ன சேர்க்குறேங்கிறத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். துருவின முள்ளங்கி, நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்ச புதினா. இந்த புதினா இதெல்லாம் சேர்க்கும்போது இந்த முள்ளங்கியோடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ண கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் வேண்டான்னா பச்சை மிளகா கூட நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து தனியாத்தூள். ஜீரகத்தூள் வந்து லேசாக கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு 2 பிஞ்ச் இருக்கிற மாதிரி போட்டால் போதும். இது எல்லாம் வேண்டான்னா நம்ம வந்து ஓமம் இருக்கு இல்லையா, ஓமம், ஜீரகம் இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். அடுத்தது பெருங்காயம். இந்த மசாலா பவுடர்லாம் வந்து இந்த ரோட்டிக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய வாசனை இருக்கு இல்லையா, அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதையெல்லாம் வந்து இந்த மசாலா சேர்க்கறதுனால இந்த முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாலாம் சேர்த்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம இந்த முள்ளங்கி மசாலா எல்லாத்தையும் நல்லா கையால் பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து முள்ளங்கியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து வெளியில் வரும். நல்லா பிசைஞ்ச பிறகு இந்த கோதுமை மாவை சேர்த்துக்கணும். நல்லா பிசைஞ்ச பிறகு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கணும். எனக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு. நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கணும். ஒரேடியாக நம்ம தண்ணியை வந்து ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வளர்கிற பிள்ளைங்களுக்கு இந்த நெய்யெல்லாம் ரொம்ப நல்லது இந்த சம்மருக்கு. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன்.
நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்குவாங்க. இந்த முள்ளங்கி ரொட்டியில் பிசையிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. அதனால் நல்லா சூப்பர் சாஃப்டாக பிசைஞ்சுக்குவாங்க. அடுத்தது இதுக்கு நான் வந்து சிம்பிளான ஒரு சைட் டிஷ்ஷு ஆனியன் ரைத்தா. இதுதான் வந்து ரொம்பவே சூட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இதையே தான் நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, இது அப்புறம் பெருங்காயம், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சிக்கணும். ஸ்பூனாலேயும் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக நான் ஜீரகத்தூள் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் ஒரே ஒரு தக்காளியில் வந்து சின்ன சைஸ் தக்காளி எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாம் வந்து இந்த சம்மருக்கு வந்து சூப்பரான ஒரு சாலடாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியான தயிராக இருக்கும்போது இந்த சப்பாத்திக்கு, இந்த ரோட்டிக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். தண்ணி ஆயிடுச்சுன்னா இது அவ்வளோவா நல்லா இருக்காது. பாருங்கள், இதே மாதிரி நல்ல க்ரீமியாக கெட்டியாக இருக்கணும். இப்போது நம்மளுடைய சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான சைட் டிஷ், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த மாவு நம்ம ரைத்தா செய்கிறதுக்குள்ளே ஊறிடும். ரொம்ப நேரம் ஊறணுன்ற தேவையில்லை. இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் நல்லா உருண்டையாக அழகாக உருட்டி வச்சுக்கோங்க வேணுங்கிற சப்பாத்தியை. இதே மாதிரி மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மெலிசாக தேய்ச்சிக்கலாம். இது ரொம்ப மெலிசாக வராது, ஏன்னா நம்மளுடைய முள்ளங்கி இருக்கு இல்லையா, அந்த முள்ளங்கி துருவல் இருக்கு இல்லையா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக தட்டிக்கோங்க, நல்லாவே வரும். நான் வந்து ரொம்ப பெருசாலாம் தேய்க்கலை, மீடியம் சைஸில் தான் தேய்ச்சிருக்கேன். சின்னதாகவே தான் தேய்ச்சிருக்கிறேன், ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து பெருசு பெருசாக இருந்தால் பிடிக்காது. இப்போது ஒரு இரும்பு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நம்ம தேய்ச்சி வச்ச முள்ளங்கி ரொட்டியை சுட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ஈஸியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் இந்த முள்ளங்கி ரொட்டியை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சுகர் பேஷண்ட்லாம் டெய்லி சப்பாத்தி சாப்பிடும்போது இந்த மாதிரி காய்கறி சேர்த்து விதவிதமான ஒரு ரொட்டி சேர்த்து சாப்பிடுங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய ரெசிபி எல்லாம் ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முள்ளங்கி ரொட்டி ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.